வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோ வந்து சிஏ ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கான என்னோட அட்வைஸ். அதுவும் பர்ட்டிகுலரா இந்த நியூ சிலபஸ் 2 வருஷ ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பசங்களுக்கு மெயினா இந்த அட்வைஸ். ஆக்சுவலி சிஏ ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ என்ன அவங்க மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, 2 வருஷம் தானே ஆர்டிகல்ஸ். 2 வருஷம் முழுக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எப்படியும் 6 மாசம் டைம் இருக்குல்ல, அந்த 6 மாசத்துல நம்ம வந்து சிஏக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், சிஏ ஃபைனலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஆர்டிகல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மைண்ட் செட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் நான் டைரக்ட் என்ட்ரிக்கு இந்த அட்வைஸ் கொடுப்பேன். ஏன் வந்து 12th நீ 95% எடுத்த, 92% எடுத்த, ஆனாலும் நீ இன்டர்ல 5 அட்டெம்ப்ட் எழுதுற அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட பதிலே இல்லை. ஏன் டைரக்ட் என்ட்ரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இன்டர் பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கூட கிடையாது, ஆர்டிகல்ஷிப் முடியறதுக்குள்ள கூட அவங்களால என்ட்ரியே பாஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க என்ட்ரி எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் 9 மாசத்துலயே அவங்களால என்டர் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 9 மாசம் ஸ்டடி பீரியடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஸ்டடி பீரியட் எடுப்பாங்க. என்ட்ரி எழுதுவாங்க, ஒரு குரூப் எழுதுவாங்க, ஆனா ஃபெயில் ஆயிடுவாங்க. திருப்பி ஒரு குரூப்பை இன்னொரு தடவை எழுதுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. அது மாதிரி போய் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிகல்ஷிப் பீரியட் முடியறதுக்குள்ளேயே சில பேர் ஒரு குரூப் முடிப்பாங்க, சில பேர் ஒரு குரூப் கூட முடிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை இருந்ததுனால தான் ஐசிஐ வந்து அந்த டைரக்ட் என்ட்ரி ஸ்கீமையே இப்போ தூக்கிட்டாங்க. அதாவது எப்படி தூக்கிட்டாங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்கிட்டே நீ டைரக்ட் என்ட்ரி பண்றதுன்றது தூக்கிட்டு, நீ 2 குரூப்பும் முடிச்சுட்டு வாப்பா, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் ஆரம்பின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை ஏன் அவங்களுக்கு இருந்தது? ஏன் அவங்க 12th வரைக்கும் அவ்வளோ சூப்பரா படிச்ச பசங்க, அதுவும் பிகாம் முடிச்சுட்டு வந்த பசங்க, ஏன் இன்டர்ல சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 12th முடிக்கும்போது உண்மையாவே படிச்சிருப்பாங்க. 11th 12th 10thலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே படிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிகாம் போனதுலேருந்து அவங்களுக்கு ஒரு லெத்தார்ஜி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போனதுக்கப்புறம் படிப்பு மேல அக்கறை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க அவங்களால படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் லீவ்ல ஒரு குரூப் படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா படிக்க முடியாது. ஏன்னா உடம்பு வணங்குறதுக்கே 3 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள எக்ஸாம் லீவ் முடிஞ்சு போயிடும். என்ன படிச்சோனே தெரியாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டைரக்ட் என்ட்ரி பசங்களுக்கு. அதே ப்ராப்ளம் தான் சிஏ ஃபைனல் பசங்களுக்கும் வரப்போகுது இன் ஃபியூச்சர். அதாவது முன்னாடிலாம் பசங்க எப்படி படிச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஆர்டிகல்ஷிப்பு போவாங்க, சிஏ ஃபைனலுக்கும் படிப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 வருஷம் தானே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா படிக்கிறதே மறந்துடுவாங்க. ஏன்னா 2 விஷயம். ஒன்று, இன்னைக்கே நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா 2 வருஷத்துல மறந்துடுவேன். அதாவது படிச்சதை மறந்துடுவேன். இது ஒரு ப்ராப்ளம். 2 வருஷம் கழிச்சு படிக்கிறதுனா படிக்கிறதையே மறந்துடுவேன். எப்படி படிக்கிறதுனே மறந்துடுவேன். அந்த பிகாம்ல ஒரு 3 வருஷம் பண்ணாங்க தெரியுமா, எப்படி படிக்கிறதுனே மறந்து போய் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் வந்துடும். எப்படி படிக்கிறது, அந்த டெக்னிக்ஸ்லாம் மறந்து போயிடும். உடம்பு உட்காந்தா வணங்காது. உடம்பு செட் ஆகிறதுக்கே 1 மாசம் போயிடும். இந்த மாதிரிலாம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆயிடும்னா, எதுக்கு 2 குரூப் எழுதிக்கிட்டு ஒரு குரூப் படிச்சா போதும் அப்படின்ற ஃபீலிங்லாம் உங்களுக்கு அப்போ வந்துடும். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சரை கையை பிடிச்சிக்குங்க. ஓகேயா சார், என்னை எப்படியாவது கரை சேர்த்தி விட்டுருங்க. நான் வந்து அடுத்த 2-2.5 வருஷம் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒழுங்கா என்னை கைட் பண்ணி அழகா இந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு, அப்படி நான் முடிக்கலன்னா என்னை திட்டி தலையில கொட்டி எப்படியாவது படிக்க வச்சிருங்க அப்படின்னு ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு டீச்சரை பிடிச்சிக்கிறது நல்லது. ரொம்ப சில பேர் தான் அவங்களாவே படிக்க முடியுது செல்ஃப் டிசிப்ளினோட. சில பேருக்கு இந்த இந்த சொல்லுவாங்க தார்குச்சி போடுறதுன்னு, அது போட வேண்டி இருக்குது. பின்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கடுப்பா இருந்தாலும் சரி, அதை பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் 2வது, இந்த ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ண உடனே அவனுக்கு என்னவோ ஃபேமையே அவன் தான் தாங்குறான்ற மாதிரி ஒரு திமிர் வந்துருது. சி, நீங்க ஆர்டிகல்ஷிப் தான் பண்றீங்க, ஸ்டைஃபண்ட் தான் வாங்குறீங்க. நீங்க ஒன்றும் அந்த ஃபேம்ல பார்ட்னர் கிடையாது, ஆடிட் மேனேஜர் கிடையாது, எம்ப்ளாயி கிடையாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. தெரியலன்னா போய் ப்ராஸ்பெக்டஸை படிங்க. ஐசிஐ ப்ராஸ்பெக்டஸ் அது யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு தடவை பாருங்க எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு ஃபேம் வந்து என்ன ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர, ஃபேம் ஆஃபீஸ் டைமிங் என்னன்னு கேட்கறது இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டைஃபண்டை பற்றி எவனும் கேட்க மாட்டான். எப்படியும் இன்ஸ்டியூட் கொடுக்குற ஸ்டைஃபண்டை கொடுத்துருவாங்க. ஆஃபீஸ் டைமிங் முக்கியம். ஒரு 5:30 6 மணிக்குள்ளே விட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போய் படிப்பேன் அப்படின்னு இருப்பான். இப்போ எவனும் ஆஃபீஸ் டைமிங்லாம் கேட்கறது இல்லை. விடிய விடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஸ்டைஃபண்ட் மட்டும் 10,000 12,000 கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை இந்த மைண்ட் செட்.
ஓகே, நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சிஏ படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஃபவுண்டேஷனுக்கும் இன்டருக்கும் ஃபைனலுக்கும் சேர்த்து செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இது ஃபைனல் படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆர்டிகல்ஷிப்லேயே ஸ்டைஃபண்டில் எடுக்கணும்னு என்ன இருக்குது? ஒழுங்காக ஃபைனல் படிச்சு முடிச்சுன்னா முதல் மாதம் சேலரியில இதை எடுத்துடலாம் மொத்த காசையும். அதுக்கு நீ முடிச்சிடணுமே, 20 வயசு 21 வயசு 22 வயசுக்குள்ள முடிக்கணுமே. அதுக்கு நீ முடிக்கணும்னா அதுக்கு நீ படிக்கணுமே. எனக்கு புரியவே இல்லை. 8:30 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் உடம்பு டயர்ட் ஆகாது. காலையில் 8:30 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற, நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா உடம்பு டயர்ட் ஆகாது. அப்போ எப்படி படிப்ப? அப்போ ஃபேமில் சொல்லி, சார் என்ன சார் இது ஃபேம் டைமிங் காலையில் 10 to ஈவினிங் 6ன்னு சொன்னீங்க, இப்போ போகிற போக பார்த்தா 8:30 9ன்னு போயின்னு இருக்கு. அதுவும் சரி, டேக்ஸ் ஆடிட் சீசனில் போச்சுன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. நவம்பர் மாதத்தில் கூட இப்படி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கேட்கணும், பேரண்ட்ஸ் கேட்கணும். பேரண்ட்ஸும் கேட்கறது இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாம் புள்ள பூச்சி ஆகிட்டாங்க, வாயே திறக்கிறது இல்லை. எல்லாம் தோளுக்கு மேலே வந்துட்டாங்களா பசங்க. அப்போ போன வருஷம் வரைக்கும் என்ன இருந்தாங்க? தோளுக்கு கீழே இருந்தாங்களா பசங்க? எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஆர்டிகல்ஷிப்புக்கு எதிரிலாம் கிடையாது. என்கிட்டையும் தான் பசங்க படிக்கிறாங்க, என்கிட்டையும் தான் ஆர்டிகல்ஸ் இருக்காங்க. டான்னு 5:30 மணிக்கு கிளம்பிடுவான் பையன் பேக் மாட்டுன்னு. நானே போன்றுவேன். டேக்ஸ் ஆடி டைமில் இன்னொரு 1 hour இருந்துட்டு போடா அப்படின்னு ஒரு 7:30 மணி 8 மணி வரைக்கும் கேட்பேன். அதுவும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் அது மாதிரி இருந்தது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் சொல்கிறேன். வருஷத்துக்கு 20-25 நாள் மேக்ஸிமம். ஏன்னா என்னோட சுய லாபத்துக்காக என்னோட ஆர்டிகளோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. கூடாது, யாரும் கெடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ லட்சக்கணக்கில் ஆடிட்டர் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால பசங்க 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பலன்னா அவன் போய் சேர்றதுக்கு டிராவலிங் டைம் வேற ஒரு மணி நேரம் போயிடும். அவன் 7 மணிக்கு வீட்டுக்கு போறான்னா அவன் எப்படி படிப்பான்? கை கால் அனுப்பிட்டு சாப்பிட்டு ஒரு 8:15 படிக்க ஆரம்பிச்சு தான் ஒரு 10 மணி வரைக்கும் படிக்க முடியும். அப்புறம் காலைல 6:30 மணிக்கு எழுந்துச்சு அவன் திருப்பி படிக்கணும். ஃபஸ்ட்டு சுயநலமா இருக்கணும் பசங்க கொஞ்சம். இப்போ பார்த்தாலும் 8:30 9 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து தேய்ச்சிட்டு, அப்படி இல்லைன்னா காலைல 11 மணிக்கு ஆஃபீஸ் போ. எதுக்கு காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன்? நைட்டு 9 மணிக்கு கிளம்பி வரதுக்கு, 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு. இப்படிலாம் இருந்தீங்கன்னா சிஏ ஃபைனல் ஆண்டவன் தான் வெளிச்சம். ஸோ ரொம்ப சின்சியராக ஒரு சைடில் இருக்கீங்க ஆஃபீஸுக்கு, நமக்கு சின்சியராக இருக்க மாட்டீங்களே. நமக்குன்னா உங்கள் படிப்புக்கு சின்சியராக இருக்க மாட்டீங்களே. ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுக்காக அது தேவையில்லை, அதுக்காக இது தேவையில்லைன்ற மாதிரி விட்டுறாதீங்க தயவு செய்து. பாய்.